ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த கிரேவி ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி பீட்ரூட் வச்சு தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, பூரிக்கு இது எல்லாத்துக்குமே சைடிஷ் காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இந்த பீட்ரூட் கிரேவிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு, முந்திரி ஒரு 10, பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இவ்வளோ தான் நம்ம அரைக்கிறதுக்கு மசாலா. இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், மீடியம் சைஸில் இருக்கிறது. அடுத்து இப்போ தாளித்து விட்டலாம். தாளிக்கிறதுக்காக குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, பட்டை 2, கிராம்பு 2. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வெங்காயம் வெட்டி வச்சுருந்து சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். அடுத்து இதுலேயே கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை தழை இது எல்லாமே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது வதங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ நம்ம பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பீட்ரூட் சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டை நான் கொஞ்சம் நல்லா பொடியை நறுக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணால் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கியாச்சு, பீட்ரூட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக கஸ்தூரி மெந்தி 1 ஸ்பூன் போட்டுட்டு கூடவே மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், லெமன் ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செமி கிரேவியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி நல்லா க்ரீமியாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டான இந்த கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.